இதே சீமான் வந்து மாநாடு நடத்தி காமிச்சிருக்கார், முன்னாலேயும் பண்ணியிருக்காரு. இப்போ பிப்ரவரி 7 புதுசாக நடத்த போகிற மாநாடு இதுக்கு முன்னால் பண்ணியிருக்காரு. ஒழுக்கமாக தான் இருந்திருக்காங்க. அப்போ ஒழுக்கமாக இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து குறை சொல்ல முடியாது. இது ஒரு பக்கம் நடக்க, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நடிகராக தான் இன்னும் இருக்கார். இன்னும் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னமும் அவர் வந்து அந்த ஃபேஷன் ஷோவில் இந்த ஆஸ்கர் அவார்டு கொடுக்கும்போது அந்த ரெட் கார்பெட் போட்டு அந்த ரேம்ப் வாக் அந்த ஷோக்கு அப்படி வருவாங்க. அது இந்த மாதிரில அந்த லேடிஸ் மாடல்லாம் அந்த கவர்ச்சி அதை மட்டும்தான் அவர் கணக்கு பண்ணி வராரே தவிர அவருக்கு இன்னும் அரசியல்வாதியால். சார் ஆனால் ஃபேஷன் ஷோவோட ஒப்பிடணுமா சார் விஜய் நடந்து வந்தது? ஆமாம், ரேம் ஷோ அதில் தானே பண்ணுவாங்க. இந்த பெருசாக அந்த பாவாடையெல்லாம் அது பெருசாக ஒரு பாவாடை அப்படி ஃப்ளோ ஆகி வரும், அது இப்படி வருவாங்கல்ல. அதுக்கும் விஜய் நடந்து வந்ததுக்கு என்ன வித்தியாசம்? அதில் வந்து என்ன பேசணும்னு மட்டும் இல்லை, பேசிட்டு இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பி கையை உயர்த்தவும் ஆக்ரோஷமாக பேசவும் அப்படின்னு அதில் எழுதியிருக்குன்னு சொல்லி வருது. நாளை காலையில் நீங்கள் நயன்தாரா வச்சு ஒரு கூட்டம் மாநாடு போடுங்க, விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிகமாக வரும். இப்போ அந்த சரத்குமார் அந்த தம்பி அது உண்மை, அது திமுக தூண்டினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு தொண்டருங்கிற முறையில் 10 அடி தூக்கி போட்டுன்னு அதனால் மண்டை கிண்ட உடஞ்சி செத்து போயிருந்தான்னு. ஒரு மனிதனை மனிதனாக அவனை தொண்டர்னு வச்சுக்க, நீங்கள் வந்து யார் வேணாலும் வச்சு ஒரு மனுஷனாக மதிக்கலைன்னா உன்னை தலைவர்னு எப்படி எடுத்துக்குது? இன்றைக்கே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு கால் நீங்கள் முதல்வர் ஆனால் உங்களை யார் வந்து பார்க்க முடியும்? உங்களுடைய தொண்டர்களே தூக்கி அப்படி எரியப்படும் போது சாதாரண மக்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? ஸ்டாலினும் உதயநிதியும் திறமை இல்லாதவர்கள்னு உங்களுடைய கருத்து இருக்கு? இல்லை, அப்படி சொல்லலை. திறமைக்கு தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எடுத்தாங்களா, இல்லை கருணாநிதியோட பையங்கிறதுக்காக எடுத்தாங்களா? இன்பநிதி திறமையானவராக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்கேருந்து வருது உங்களுக்கு? கருணாநிதியோட வாரிசுன்றதுனால வருது. அதான் சொல்றேன், அதை பற்றி தான் பேசுகிறோம். வணக்கம், நான் திருசக்தி சுந்தரராமன் பேசுகிறேன். தொடர்ந்து உங்கள்கிட்ட வள்ளுவம் சேனல் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதே சமயம் நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அதிக ஊக்கத்தை கொடுக்கும். அது இன்னும் எங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக்கும். அப்படின்னா என்ன செய்யணுன்னா, நீங்கள் தொடணும். சப்ஸ்கிரைபுன்னு இருக்குது பாருங்கள், அதை வந்து நீங்கள் வந்து அழுத்திட்டிங்கன்னா போதும். அதை எல்லோரும் தயவு பண்ணி அதை பண்ணிங்கன்னா தொட்டுவிட நமது உறவு தொடரும். கட்டாயம் மறந்துடாமல் வள்ளுவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தொடர்ந்து அதாவது ஜாலியாகவும் பேசுவோம், அறிவுபூர்வமாக மக்களுக்கு உபயோகமாக மக்களுடைய அந்த எண்ணத்தை பிரதிபலிக்கும் விதமாக தொடர்ந்து பேசி வருகிறோம், பேசுவோம். நீங்கள் தொட்டுவிட தொடரும். நன்றி. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். சொல்லுங்க சார். நல்லா இருக்கேன்னு சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, வாரிசு அரசியலை வந்து முன்னிறுத்தி தான் பீகாரில் வந்து ஸ்டாலின், சோனியா, அதுக்கப்புறமா ராகுல் இவங்க எல்லாரும் எல்லா வாரிசுகளும் ஒன்றா. சமீபத்தில் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுகிறப்போ சொல்லியிருந்தாங்க, வாரிசு அரசியல் நீங்கள் எல்லாருமே சொல்கிறீங்க, வாரிசு இல்லாத இடத்துல என்ன நடக்குதுன்னு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எப்படி எங்கள் வாரிசு இல்லாத இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னா, அதாவது வாரிசு அரசியல் என்பது வந்து உதயநிதி அவர்கள் தான் இருக்கிறதுலேயே மூத்த அமைச்சர் அப்படின்னு சொல்லி அவருக்கு துணை முதல்வர் கொடுத்திருந்தால் அதில் யாருக்குமே கேள்வி வந்திருக்காது. முதல்வரை விட இன்னும் அதிகமாக. அதே மாதிரி கருணாநிதி அவர்கள் மறைவிற்கு பிறகு அதுக்கப்புறம் திமுக தலைவராக துரைமுருகனா வந்தார். இல்லை அங்கே வாரிசு இல்லாத இடத்தில் என்ன நடக்கிறதுனால் என்ன நடக்கிறது? ஊழல் ஏதாவது நடந்தால் தாராளமாக நீங்கள் வந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் இப்பொழுது வந்து எந்த டிவியில் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். கலைஞர் டிவியில் வந்து நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காங்க. அதனால் அவர்களுக்கு சில கட்டாயங்கள், அவசியங்கள், அழுத்தங்கள் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த பக்கம் நீங்கள் வாரிசு இல்லாதவர்னு யாரை சொல்கிறீங்க? ஒரு கால் மோடியை சொல்லலாம், தெரியல அவங்க யாரை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. வாரிசு இல்லாதவங்கன்னா மோடியை சொல்லலாம். அங்கே என்ன நடக்குது பாருங்கள் அப்படின்னால், அங்கே என்ன நடக்குது? ஏதாவது ஊழல் நடந்ததுன்னா ஊழலை சொல்லுங்கள். இல்லை, இது முன்னாடி நடந்த ஆட்சியை கூட அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கலாம். தமிழ்நாட்டில் நடந்த இல்லைங்க, கரெக்டு. எம்ஜிஆருக்கு வந்து வாரிசு இல்லை, ஜெயலலிதாவுக்கு வாரிசு இல்லை. ஆனால் வந்து அந்த வாரிசாக தன்னை நினைத்து கொண்டு சசிகலா செயல்பட்டு கடைசியில் எங்கே போனாங்க? 4 வருஷம் சிறையில் இருந்தாங்களா இல்லையா? ஆக தவறு வந்து அங்கே நடக்கவே நடக்காது. வாரிசு இல்லாத இடத்துல தவறு நடக்காதுன்னு சொல்லலை.
வாரிசு இல்லாத இடத்திலேயே தவறு நடக்கும் பொழுது வாரிசு இருக்கிற இடத்துல தவறுகள் அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்புன்னு தான் சொல்கிறோம். ஓகே. வாரிசு இல்லை அப்படிங்கிறதுனால அங்கே தவறே நடக்காது, குற்றங்களே நடக்காது. குற்றங்கள் நடந்ததுன்றதுனால தானே சசிகலா 4 வருஷம் ஜெயிலே இருந்துட்டு வந்தாங்க. இப்போ யாராவது மக்கள் வந்து இல்லை சசிகலா வந்து நிரபராதி, அவர்கள் ஜெயலலிதாவுடன் இருந்ததற்காக அவர்களை அனாவசியமாக சிறையில் வைத்து விட்டார்கள், அப்போ யாராவது நம்ம மக்கள் நினைக்கிறாங்களா? இல்லையே. அப்படி நினைத்திருந்தால் இன்றைக்கி சசிகலா வந்து ஒரு திமுகவுக்கு எடப்பாடி வந்து தலைவராக இருந்திருக்க மாட்டாரே அதிமுகவில், திமுகவை எதிர்ப்பதற்கு. ஏன் சசிகலா வந்து இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு ஓரங்கட்டப்பட்டு அரசியலில் எந்த ஒரு பெரிய நிலைப்பாடுமோ ஒரு 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 இமேஜே இல்லாமல் இருக்காங்கன்னா காரணம் அது அவர். அப்போது நீங்கள் அப்போ வாரிசு அரசியலுங்கிறது வந்து குற்றம்னு சொல்லலை. வாரிசு அரசியலுங்கிறதுல கண்டிப்பாக அது வந்து முறையற்றது. ஏன்னா எவ்வளோ பேர் வந்து இப்போ துரைமுருகன் எடுத்துங்க, அதை வரிசையாக நீங்கள் சீனியர்கள் எடுத்துங்க, இவ்வளோ பேரையும் தாண்டி நீங்கள் வந்து ஸ்டாலினை கொடுந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ உதயநிதியை கொண்டு வந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இன்பநிதியும் கொண்டு வந்துடுவீங்க. இது நியாயம் இல்லைன்னு சொல்கிறோம். அதனால் வந்து வாரிசு இல்லாத இடத்துல ஊழல் வராதுன்னு சொல்லலை. ஏன் நம்மளுடைய சேனல்லையே நம்ம வந்து பேசியிருக்கோமே, அமித்ஷாவுடைய மகன் வந்து ஜெய்ஷா வந்து கிரிக்கெட் வாரியத்தில் வந்து இவ்வளவு இப்போ தான் அவர் அமித்ஷா பையன், அதாவது உள்துறை அமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் அவர் வந்து கிரிக்கெட் வாரிய தலைவராக முடிந்தது. இவ்வளவு சொத்துக்கள் அவருக்கு வந்தது, எப்படி வந்தது? இதை கேள்வி கேட்குறோமே. பிஜேபின்றதுனால வந்து அவங்களுக்கு வந்து ஊழலிலிருந்தோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு தவறுகள் செய்வதிலிருந்தோ விதிவிலக்குன்னு நம்ம சொல்லவே இல்லை. தவறு யார் செய்தாலும் குற்றம் குற்றமே என்பதுதான், பிஜேபி உட்பட. ஏன்னா அவங்க பிஜேபியை நோக்கி அந்த கேள்வியை வைக்கிற மாதிரி தெரியுது, அதனால் நம்ம பிஜேபி உட்படன்னு சொல்கிறோம். ஓகே. அதே காங்கிரஸில் நேர்மையாக இருந்த நரசிம்மராவை பற்றி நம்ம பாராட்டுறோம். நம்ம நேர்மையை இதை விட பெருசாக நம்ம நிரூபிக்க முடியாது. ஓகே சார். நம்ம பிஜேபி காங்கிரஸ்ன்னு பார்க்கல. காங்கிரஸில் நேர்மையாக இருந்த நரசிம்மராவை பாராட்டணும். பிஜேபியில் அமித்ஷா பையனுக்கு எப்படி சொத்து வந்தது நம்மளே கேள்வி கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதில் வாரிசு அரசியல் ஏன் கூடாதுன்னு சொன்னால், அப்போ திறமை உள்ளவர்கள் அமுக்கப்படு, அது ஊழல் வேற, இந்த வாரிசு அரசியல்ங்கிற கொள்கை வேற. அதுக்கு சம்மந்தம் இல்லை. ஸ்டாலினும் உதயநிதியும் திறமை இல்லாதவர்கள்னு உங்களுடைய கருத்து இருக்கு? இல்லை, அப்படி சொல்லலை. திறமைக்கு தான் மதிப்பு அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எடுத்தாங்களா, இல்லை கருணாநிதியோட பையங்கிறதுக்காக எடுத்தாங்களா? ஸ்டாலினை விட வந்து திமுகவில் இப்போது இருக்கும் சீனியர் அமைச்சர்கள் ஒருவருமே வந்து திறமை அற்றவர்கள் என்று ஸ்டாலினால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை திமுக தலைமையால் யார் வந்து திமுகவில் இருக்காங்களோ, இல்லை ஸ்டாலின் தான் இருப்பதிலேயே திறமையானவர். அது எப்படிங்க ஒரு குடும்பத்திலேயே திறமையானவர் வந்து வரிசையாக வராங்க? இன்பநிதி வரைக்கும் அநேகமாக அடுத்தது அவர் தான் இன்பநிதி முதல்வராக வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம்னு திமுக தலைவர்கள், சீனியர் தலைவர்கள் பேசுகிறாங்க. நான் இன்பநிதிக்கு எதிராக சின்ன பையன், பாவம் அவர். ஆனால் இன்பநிதி திறமையானவராக இருப்பார் என்ற நம்பிக்கை எங்கேருந்து வருது உங்களுக்கு? கருணாநிதியோட வாரிசுன்றதுனால வருது. அதான் அதை பற்றி தான் பேசுகிறோம் நம்ம. அப்போ கருணாநிதியோட வாரிசுன்னா திறமை இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு தான் சிம்மாசனம் அப்படிங்கிற கொள்கை தவறுன்னு சொல்கிறோம். அதில் திறமையானவர்னு கொடுங்க. ஆனால் என்ன பிரச்சனை? காங்கிரஸ், திமுக, அதுதான் சொன்னேன். காங்கிரஸில் பாருங்கள், நரசிம்மராவுக்கு கதி என்ன ஆச்சு, சீதாராம் கேசரிக்கு என்ன ஆச்சு, நாளைக்கு மல்லிகார்ஜுன் கார்கேக்கு என்ன ஆகும்னு தெரியாது காங்கிரஸில். திமுகவில் வந்து அமைச்சராக இருந்து அவங்களுடைய குடும்ப சண்டையில் ஒரு பக்கத்தில் ஒதுங்கின கிருஷ்ணன் கதி என்னாச்சு, ஆலடி அருணா கதை என்னாச்சு? திமுகலே அமைச்சர்கள் ரெண்டு அண்ணன் தம்பிக்கு, மூக்க அழகிரிக்கும் மூக்க ஸ்டாலினுக்கும் 2 குரூப்பாக இருந்துச்சு. அதில் இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் அவருன்னு ஏதோ ஒரு கருத்து வேற்றுமைகள். ஓகே. அது ஏன் வந்து அவங்க குடும்பத்தை சுற்றியே தான் அந்த அரசியல் வரணும்? இப்போ மோடி வந்து அத்வானி பையனா அவர்? வாஜ்பாயோட தம்பியா அத்வானி? இல்லையே. அப்போ நீங்கள் வந்து பிஜேபியை வந்து அந்த விஷயத்தில் நம்ம வந்து குடும்ப அரசியல் இல்லைன்னு சொல்கிறோம். இதுவே வந்து வேற எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் வந்து பிஜேபியில் ஒரு குடும்ப அரசியல் இருந்தால் அதையும் தான் நம்ம விமர்சனம் செய்வோம். பிஜேபியில் தேசிய அளவில் இல்லை நம்ம அது சொல்கிறோம். மாநில இதில் சில இடங்களில் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. எங்கே இருக்கோ அதை விமர்சனம் பண்ணுவோம். தவறுகள் எங்கே இருக்கோ அதை விமர்சனம் பண்ணுறோம். எங்கே திமுக சைடில் தவறுகள் அதிகமாக இருக்குது, விமர்சனத்துக்கென்றே தவறுகள் செய்கிறார்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருவாரூரில் ஒரு பேனர் வச்சுருக்காங்க ஒரு வீட்டு முன்னால் திமுகவில். அந்த பேனர் வந்து வீட்டுக்கு மறைச்சி வச்சுருக்கறனால அந்த வீட்டில் இருக்கிறவர் வந்து, ஐயா அது கொஞ்சம் தயவு பண்ணி அந்த பேனர் கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, ஓகே, வீடு மறைக்கிற மாதிரி இருக்குது உள்ள என்ட்ரன்ஸு அப்படின்னு கேட்டு அந்த அது யார் தொழிலாளிகளோ அங்கே யார் இருந்தாங்களோ
உடனே லோக்கல் நிர்வாகி ஒருத்தர் புருஷோத்தமன்னு திமுக நிர்வாகி அன்றைக்கி ஈவினிங்கோ நைட்டோ வந்து அவர் வீட்டுக்குள்ளே பூந்து தாக்குதல் பண்ணி ஆம்பளை பொம்பளை எல்லாரையும் அடித்து அங்கே எல்லாம் கலாட்டா பண்ணி பண்ணியிருக்காரு. அவர் போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறார். யார்? பாதிக்கப்பட்டவர், தாக்கப்பட்டவர். அவர் என்ன கேட்டிருக்காரு, ஐயா அந்த பேனர் மறைக்குது, வீட்டு உள்ளே வர வழியை மறைக்குது, வாசலை மறைக்குது, கொஞ்சம் ஒரு 2 அடி 4 அடி தள்ளி கட்டுங்க, இவ்வளோதான் கேட்டிருக்காரு. இது சாதாரணமாக உள்ளது. என்னுடைய தமிழக அரசியல் பத்திரிகையுடைய அலுவலகத்துக்கு முன்னால் இதே மாதிரி ஒரு தடவை திமுக பேனர் கட்டினாங்க. நான் போய் ஐயா கட்டினேன். இப்போ கட்டலை, நாங்கள் வந்து மாற்றி கட்டலைன்னா என்ன உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் பத்திரிகை, அப்படியா, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக வந்து போட்டு அட்டைப்படம் இதாங்க அப்படின்னோடனே உடனே வந்து ஐஎஸ்ன்னா இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ், இப்போ திமுக ஆட்சி, அவங்க உடனே கூப்பிட்டு மேலே யாரோ ஒரு ஏசிக்கிட்டேயோ டிசிக்கிட்டேயோ சொல்லிட்டாங்க. உடனே எனக்கு டிசி ஃபோன் பண்ணுறாரு, அடையார் சார் பத்திரிகை இல்லாமல் போட்டுறாதீங்க சார், நாங்கள் சொல்லி ஏற்பாடு பண்ணி தள்ளி வைக்கிறோம். இந்த தாயா ரொம்ப மரியாதையாக நான் வந்து காரில் உள்ளே போகும்போது கார் உள்ளே போக முடியாத, அலுவலகத்துக்குள்ளே போக முடியாத அளவுக்கு பேனர் குறுக்க கட்டியிருக்காங்க, கொஞ்சம் தள்ளி கட்டுங்க 2 அடி, யாருக்கும் தொந்தரவு இல்லாமன்னு சொன்னேன். உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. நான் மீடியாக்காரன், என்னால் இது பண்ண முடியும்னு சொன்னேன். உங்கள் வரைக்கும் வர வேண்டிய இப்போ நான் தமிழக அரசியல் பத்திரிகை நடத்தின மீடியாவுக்குன்னு ஒரு பவர் இருக்குது, நம்மளால் பண்ணணும். ஒரு பாமரன் என்ன செய்வான்? அப்போது அவர் வந்து அவரை தாக்குதல் பண்ணி அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறார் போலீஸில் இவர் கம்ப்ளைண்ட் எடுக்கலை. அவர் அந்த புருஷோத்தமன் திமுக, அவர் வந்து பட்டியல் இனத்தை சேர்ந்தவரா. ஓகே, அது திமுகனா எந்த ஜாதியாவனா இருக்கலாம். அவர் வந்து இவர் என்னை வந்து ஜாதி சொல்லி திட்டினாருன்னு சொல்லி வன்கொடுமை வழக்கு கம்ப்ளைண்ட் புகார் கொடுக்குறாரு. போலீஸ் அதை ஏற்றுக்குது. ஆக தாக்கப்பட்டவருக்கு எதிராக வழக்கு, தாக்கியவருக்கு எதிராக வழக்கு, அதாவது புகார் கொடுத்தா கூட போலீஸ் ஏற்க மறுத்தது. இப்போ அந்த விஜயுடைய இது பார்த்தபோது விஜயுடைய அந்த அந்த பவுன்சர் அந்த பிரச்சனை வந்து அது இப்போ அந்த சரத்குமார்ங்கிறவர் வந்து புகார் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. கேஸ் போட்டிருக்காங்க சார். பிஎன்எஸ் வந்து 115 போட்டு அதில் A1 வந்து விஜயை தான் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் நடக்க, என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து நடிகராக தான் இன்னும் இருக்கார். இன்னும் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வரவே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இன்னமும் அவர் வந்து அந்த ஃபேஷன் ஷோவில் இந்த ஆஸ்கர் அவார்டு கொடுக்கும்போது அந்த ரெட் கார்பெட் போட்டு அந்த ரேம்ப் வாக் அந்த ஷோக்கு அப்படி வருவாங்க, அது இந்த மாதிரில அந்த லேடிஸ் மாடல்லாம், அந்த மாதிரி அந்த நடிகை அந்த அந்த சினிமா கவர்ச்சி அரசியல், அந்த கவர்ச்சி இருக்குது பாருங்கள், அந்த கவர்ச்சி அதை மட்டும்தான் அவர் கணக்கு பண்ணி வராரே தவிர அவர் இன்னும் அரசியல்வாதியால். ஓகே சார், ஆனால் ஃபேஷன் ஷோவோட ஒப்பிடணுமா சார் விஜய் நடந்து வந்தது? ஆமாம், ரேம் ஷோ அதில் தானே பண்ணுவாங்க. இந்த பெருசாக அந்த பாவாடையெல்லாம் அது பெருசாக ஒரு பாவாடை அப்படி ஃப்ளோ ஆகி வரும், அது இப்படி வருவாங்கல்ல, அதுக்கும் விஜய் நடந்து வந்ததுக்கு என்ன வித்தியாசம் சார்? இதில் என்ன பொலிட்டிக்கலாக பண்ணுறாரு சார்? இது பொலிட்டிக்கலாக பண்ணுறதுக்கு எதுக்குங்க ரேம்ப் வாக்கு? எதுக்கு ரேம்ப் வாக்கு? நீங்கள் என்னையும் உங்களையும் வந்து எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது. யாரை? அவருடைய தொண்டர்கள். அதான் ஒரு காலத்தில் ரசிகர்கள், இப்போ தொண்டர்கள் சொன்னார்ல. அப்புறம் என்னத்துக்கு வந்து அந்த பேரிகேடெல்லாம் போட்டுருந்தாங்களா இந்த ரேம்புக்கு சைடில், அது பூரா ஏன் கிரீஸ் தடவுனீங்க? அப்போ ஒரு 150 ரூபா கிரீஸ் வந்து பிரிச்சிருது உங்களையும் உங்கள் தொண்டர்களையும். அப்புறம் எதுக்கு இந்த சும்மா இந்த பில்டப்பு? ரெண்டாவது எதுக்கு ஒரு 200 பவுன்சர் அந்த மாநாட்டுக்கு? இவர் கூடவே 10 பவுன்சர். இவர் நடந்து வரும்போது வராது. அந்த ஒரு 10 அடி அவனை தூக்கி போடுறாங்க. அந்த அவனை நாசுக்காக ஒரு பவுன்சரை விட்டு வாப்பா துண்டு கொடுத்துட்டியா ரைட் இன்னொரு அப்படின்னு சொல்லி நாசுக்காக அவரை விலக்கி இருக்கலாம். எல்லாரும் வந்து குறுக்க வந்து அந்த மாதிரி ஒரு தலைவர்கிட்ட போய் தொட்டு பார்க்கணும், தடவி பார்க்கணும், மாலை போடணும் அப்படின்னா அது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது நியாயம். ஓகே, அதை நாசுக்காக தான் அதை தவிர்க்க வேண்டுமே தவிர அவரை தூக்கி அப்படி அதில் மேலேருந்து தூக்கி போட்டிங்க. கடைசியில் இப்போ அவர் வந்து புகார் கொடுத்தாருங்கிறாங்க, நடுவில் வேறு ஒரு விவகாரமும் வருது. புகார் ஆக்சுவலாக விழுந்தவர் அவர் இல்லை, புகார் கொடுத்தவர் வந்து அவர் திமுககாரர், அவர் வீட்டில் உதயநிதி படம் போட்ட கேலண்டர் போட்டிருக்கு. ஸோ அப்படின்னு ஒரு இது வருது. இதில் எது உண்மையில் திமுககாரங்க வந்து இது இந்த மாதிரி செஞ்சாலும் செய்வாங்க, அது வந்து நிறைய செஞ்சுருக்காங்க, நிறைய நம்மளால் உதாரணங்கள் கொடுக்க முடியும் வரலாற்றில். அவங்களும் அப்படி அது செஞ்சிருந்தால் அதுவும் தப்பு. ஆனால் இதை தாண்டி இதற்கு இடம் கொடுத்திருக்கக்கூடாது விஜய் என்பது தான் நமது கருத்து. பவுன்சர் எதுக்குங்க? மக்களோடு நீங்கள் கலக்க வேண்டும். மக்கள்னால் முதல்ல உங்கள் தொண்டர்களோட, உங்கள் மாநாடு, இது பொதுமக்கள் கூட இல்லை. இப்போ உங்களுடைய தொண்டர்களுக்கே இந்த கதின்னா
பொதுமக்களுக்கு உங்களுடைய இப்போ அந்த சரத்குமார் அந்த தம்பி அது உண்மை, அது திமுக தூண்டினாங்களா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து ஒரு தொண்டருங்கிற முறையில் 10 அடி தூக்கி போடுவீங்க, போட்டு அதனால் மண்டை கிண்ட உடஞ்சி செத்து போயிருந்தான்னா அதுக்கப்புறம் நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பீங்க, அது வேறு விஷயம். பட் அப்போ உங்கள் தொண்டர்களுடைய உயிரே உங்களுக்கு வந்து அப்புறம் என்னையும் என்னுடைய தொண்டர்களையும் பிரிக்க முடியாது நீங்களும் இதெல்லாம். அப்போ அந்த சினிமா வசனத்தை வைத்துக்கொண்டே இப்போ கூட பாருங்கள், நார்து இதில் வலைதளத்தில் திமுக காரங்களாவது தலைமையாவது அவங்களாம் வந்து துண்டு சீட்டு வச்சுக்கிட்டு பேசுகிறாங்கன்னு சொல்லி அதுவும் தப்பாக பேசுகிறாங்க, அது தெரிஞ்ச விஷயம். இது A4 ஷீட்டு வச்சுக்கிட்டு அதில் வந்து என்ன பேசணும்னு மட்டும் இல்லை, பேசிட்டு இடது பக்கம் திரும்பவும் வலது பக்கம் திரும்பி கையை உயர்த்தவும் ஆக்ரோஷமாக பேசவும் அப்படின்னு அதில் எழுதியிருக்குன்னு சொல்லி வருது வலைதளத்தில். இது எந்த அளவுக்கு தகவல் வந்து உறுதியான தகவல் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவர் பேசின விஷயத்தை பார்த்தா கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி, ரைட்டு எதிரி. இப்போ பாஜக நாளைக்கு வந்து வீட்டுக்கு போயிடறாங்க, அடுத்த தேர்தலில் 2029 அவங்க மாறிடுறாங்க. திமுக 2026 ஒரு பேச்சுக்கு வச்சு வாதத்திற்காக மாறிடுறாங்க. அப்புறம் கட்சி க்ளோஸ் பண்ணுவீங்களா? மக்களுக்காக என்ன திட்டம், பெண்களுக்காக என்ன திட்டம், இளைஞர்களுக்காக என்ன திட்டம்? இன்றைக்கி திமுகவில் உள்ள திட்டங்கள் வந்து என்ன திட்டங்கள் வந்து அவர்கள் சொல்லி நிறைவேற்றாமல் இருக்கிறார்கள். இப்போ அன்புமணி பேசுகிறார்ல, 373 வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை, அதனால் அன்புமணி நாளைக்கு முதலமைச்சராக வந்துடுவார் நான் சொல்லலை, பாயிண்ட்டாக பேசுகிறாரு. சீமான ஒரு கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி இது ஏன் அந்த தூய்மை பணியாளர் விஷயத்தில் என்ன பண்ணுறீங்க? ராம்கி கம்பெனிக்காரனுடைய வந்து போய் நீங்கள் காலை உணவு கொடுக்குறீங்க. அப்போ அது யாருக்கு நீங்கள் செய்யும் உதவி? தூய்மை பணியாளர்களுக்கு இல்லை, ராம்கி உரிமையாளருக்கு செய்யும் உதவி. நீங்கள் மக்களுக்கு இல்லை பண்ணணும். அரசியல்வாதியாகவே மட்டும் இருக்கக்கூடாது, தலைவராகவும் இருக்கணும்னு சொல்கிறோம். அதுதான் விஜய்கிட்ட என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் மறுபடியும் வந்து இன்னும் அரசியல்வாதியே ஆகலை, ஓகே, நடிகராகவே தான் இருக்கார். ராம்ப் வாக்கு இந்த பவுன்சர் வச்சுட்டு போகிறது. எந்த தலைவர் வேறு யார் பவுன்சர் வச்சு? எம்ஜிஆர் பவுன்சர் வச்சு பார்த்துருக்கீங்களா? காமராஜர் பவுன்சர் வச்சுருந்தாரா? இல்லை. அண்ணாதுரை வச்சுருந்தாரா? ஆனால் இப்போ தேவைப்படுதுங்களோ? இப்போ சமகாலத்தில் வந்து பவுன்சர்ன்றது தேவைப்படுதுங்க. ஏன்னா எல்லா கட்சிக்காரங்களுமே வந்து ஏதோ ஒரு ஒய் பிரிவு, எக்ஸ் பிரிவு, செட் பிரிவு, அது வந்து மக்களை கட்டுப்படுத்துவதற்காக. சரி, இவரை சுற்றி ஒரு 10 பேர் 20 பேர், அது ஏன்னா இந்த சினிமாவிலேருந்து வந்த கவர்ச்சிக்காக வருது. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து மக்களோட வந்து கலந்து முதல்ல மக்களுக்கு முன்னால் தொண்டர்கள் தாண்டினா தானே மக்கள் வருவாங்க. பொதுமக்கள் வந்து இப்போ வந்து ஒரு சினிமா நடிகர்னு பார்க்க, நாளை காலையில் நீங்கள் நயன்தாரா வச்சு ஒரு கூட்டம் மாநாடு போடுங்க, விஜய்க்கு வந்த கூட்டத்தை விட அதிகமாக வரும். நான் வந்து விஜயை வந்து குறைவாக சொல்லலை. அந்த சினிமா கவர்ச்சி என்பது அப்படி தான். நீங்கள் சாதாரணமாக வந்து ஒரு சோப்பு வந்து நீங்கள் வந்து 10 வருஷமாக நீங்கள் தேய்ச்சிக்கிற சோப்பை வந்து தூக்கி போட்டு யாரோ ஒரு நடிகை வந்து ஒரு சோப்பு வேறு ஒரு சோப்பு ஒன்று தேய்ச்சிக்குதுன்னு சொல்லி அது காமிக்குது. அதாவது ஒரு அவர்கள் குளிக்கும் காட்சி ஒன்று நல்ல கிளுகிழுப்பான காட்சியை பார்த்தோன்னா உடனே சோப்பை அதை நம்பி பாடுறோம். இப்போ கூட வந்து சில நடிகர்கள் மீது வந்து ஷாருக் கான் பேர்லாம் இன்றைக்கி காலையில் பாருங்கள் பத்திரிகை செய்தியில் வழக்கு. ஏன்னா அவங்க வந்து ஏதோ ஒரு காரில் வந்து இந்த கார் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஏதோ ஒரு காருக்கு வந்து அவங்க விளம்பரம் கொடுத்துருக்காங்க. அந்த காரில் நிறைய ரிப்பேர் வருது, நான் கேஸ் போட்டேன். ஷாருக் கான் வந்து அந்த கார் நல்லா இருக்குன்னு விளம்பரத்தில் சொன்னார், அதை நம்பி வாங்கினேன், எனக்கு நஷ்டம்னு போட்டு ஷாருக் கான் இன்னும் யாரோ 2 நடிகர் 3 பேர். இந்த இது அப்படி தானே ஆன்லைன் கேமிங்கில் சரத்குமார் பேரில் நடிகர் சரத்குமார் மற்றவங்க சத்யராஜ் இவங்க பேர்லலாம் வந்து வழக்குகள் போட்டு நான் விளம்பரம் தான் கொடுத்தேன், அது உண்மை இல்லை அப்படின்னா இப்போது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை. உண்மை இல்லைன்னா நீ ஏன் அங்கே போய் கொடுக்குற? ஆன்லைன் கேம் வந்து இல்லீகல்னு தெரிஞ்சு அப்போ நீ ஏன் அது விளம்பரத்தில் காசு வாங்கி நீ 2 கோடி வாங்கிட்டு நினச்சல? நீங்கள் அன்றைக்கி இருந்த அரசியல் வந்து நீங்கள் பத்திரிகைகள் மூலமாக மட்டும்தான் அரசியல் இருந்தது. இன்றைக்கி வந்து சாதாரணமாக ரோட்லன்னா அப்படி டப்புன்னு ஒரு இது எடுத்துடுறான், வீடியோ எடுத்துடுறான், உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் வந்து பரவிடுது வைரலாக. சூழ்நிலைகள் மாறுபடுகின்றன. ஆமாம். அப்படி இருக்கும்பொழுது இந்த பவுன்சர் வந்து இருக்குன்னா கூட அப்போ கூட நான் பவுன்சர் வச்சது தப்புன்னு நான் சொல்லலை, தவிர்க்கக்கூடியதுன்னு சொல்கிறேன். அடுத்தது அப்படியே வந்தாலும் அவரை தூக்கி அப்படி போடுறதுக்கு பதிலாக கொஞ்சம் நாசூக்காக டீல் பண்ணிடுறாங்க. அனாவசியமாக தூக்கி போட்டாங்களா சார்? அவர் வந்து தூக்கி அதாவது ஒரு பொருளை தூக்கி போடுவது போல் போட்டார், அதை தவிர்த்து இருக்கலாம். அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். ஓகே, என்ன தப்பு இருக்குது? ஒரு மனிதனை மனிதனாக அவனை தொண்டர்னு வச்சுக்க, நீங்கள் வந்து யார் வேணாலும் வச்சுக்க. ஒரு மனுஷனாக மதிக்கலைன்னா உன்னை தலைவர்னு எப்படி எடுத்துக்கிறது? உன்னை நம்பி இந்த ஆட்சியை மக்களுடைய பாதுகாப்பு வந்து எப்படி கொடுக்க முடியும்? அப்படி கொடுத்து ஏமாந்து போய் தானே மாற்றத்துக்காக மக்கள் வந்து இப்போ அடுத்தது யாருன்னு பார்க்குறாங்க, எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறோம். அந்த ஏமாற்றத்தினால் தானே மாற்றம் என்று. இல்லைன்னா திமுகன்னு இப்படி தானே ஓடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் 1967 அப்புறம்.
ஏன் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள்? ஏமாற்றத்தினால் அது மாற்றம். நீங்களும் ஏமாற்ற தான் போகிறீங்கன்னா ஏற்கனவே தெரிஞ்சவங்ககிட்டே ஏமாந்துட்டு போகிறோம், புதுசாக வந்தவங்ககிட்ட எதுக்கு ஏமாறணும்? அவங்களுக்கு நிர்வாகம்லாம் வேறு தெரியும். அதை தான் சொல்கிறேன். ஏற்கனவே அரசியல் நிர்வாகம் பழகினவர்கிட்ட அவங்களும் ஏமாற்ற தான் போகிறாங்க, நீங்களும் ஏமாற்ற தான் போகிறீங்க. அப்போ நிர்வாகம் தெரிஞ்சவர், அனுபவம் உள்ளவர், அவர்கிட்டயே ஏமாந்துட்டு போகலாமே. புதுசாக உங்ககிட்ட வந்து ஏமாறுவதற்கு அவசியம் என்ன? அப்போ அந்த அவசியத்தை நீங்கள் மக்கள் உணரும்படி செய்ய வேண்டும். இல்லை, இதுதான் என்னுடைய மாற்றம். அவர் பேசுனதில் கொள்கையில் என்ன திட்டம் 6 அம்சம்னு ஒன்று சொன்னார். இந்த இதெல்லாம் இனி அதை என்ன பண்ணுறீங்க? வெள்ள நிவாரணம் கொடுக்கணுமா? பணியாளர்கள் வீட்லேயே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் 50 பேரை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு ஏதோ ஒரு அரிசி பேக்கெட்டு, ரைட்டு. தூய்மை பணியாளர்கள் போராட்டமா? அவ்வளோ பேர் ரிப்பன் பில்டிங் வாசலில் 900 பேர் உட்காந்தான்ல. நீங்கள் ரிப்பன் பில்டிங் வாசலில் மட்டும் விஜய் வந்து ஏன் வந்து காவல்துறை அனுமதிக்கலாம் பார்க்குறீங்க? ஒரு மனிதர் வந்து ரிப்பன் பில்டிங் வாசலில் வரக்கூடாதுன்னு ஏதாவது தடை இருக்கா? இல்லை. நான் போகலாம், நீங்கள் போகலாம், அது மாதிரி விஜயும் போகலாம். ரொம்ப பேர் இல்லை, பெரிய கும்பல்லாம் இல்லாமல் ஒரு 10 பேரை கூப்பிட்டு அங்கே போய் உட்காந்து அவங்கள விசாரிச்சா என்ன? இன்ஃபேக்ட் அப்படி பண்ணியிருந்தால் வந்து அவருக்கு அரசியல்லே எவ்வளோ பெரிய மைலேஜ் கிடைச்சிருக்கும். கண்டிப்பாக சார். வந்து சொல்கிறது வந்து தூய்மை பணியாளருக்கு பிரச்சனை சால்வ் ஆகிருக்குமா இல்லையா தாண்டி இவருக்கு அரசியலில் எவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கும் பாசிட்டிவாக. மறுபடியும் அதில் ஒரு 25 பேரை இவர் வீட்டு பனையூரில் கூப்பிட்டு அங்கே வந்து அவங்கள கூப்பிட்டு நீங்கள் எல்லாமே வீட்டில் வந்து உங்கள் வீட்டிலேயே வச்சு தான் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா அப்போ மக்களிடம் நீங்கள் எப்படி கலப்பீர்கள்? இன்றைக்கே நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா ஒரு கால் நீங்கள் முதல்வர் ஆனால் உங்களை யார் வந்து பார்க்க முடியும்? உங்களுடைய தொண்டர்களே தூக்கி அப்படி எரியப்படும் போது சாதாரண மக்களுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்க முடியும்? நாளைக்கு காலையில் அவர் முதல்வர் ஆயிடுவாருன்னு நான் சொல்லலை, அவர் நினச்சிருக்கலாம், அது தெரியல. ஆனால் வந்து நம்ம சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறோன்னா மக்களிடம் அந்த அடிப்படை நம்பிக்கையை விதைக்க வேண்டும். விஜய் வந்து தவறான பாதையில் செல்கிறார். அதே மாதிரி இந்த A4 விஷயம் அது காமெடியாக இருக்குது, அது உண்மையாக இல்லையா நமக்கு தெரியல. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கையை தூக்கணும், காலை தூக்கணும், இது வந்து இந்த இடத்துல மூச்சு விடணும், இந்த இடத்துல பெருமூச்சு விடணும், சிரிக்கணும் அப்படிங்கிறதே யாரோ வந்து டைரக்ஷன் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு எப்படி வந்து மக்கள் தலைவராக உருவாக முடியும்? மக்கள் தலைவர்னால் சாதாரண இப்போ நம்ம ஒரு பேட்டி நீங்கள் எடுக்கிறீங்க, நீங்கள் உண்மையை சொல்லுங்கள், கேமராவில் தைரியமாக சொல்லுங்கள். நான் பொய் சொன்னேன்னா என்னை வந்து இப்போவே வெளிச்சம் போட்டு காமிங்க. என்ன சப்ஜெக்ட் பேச போகிறோன்னு நேற்று ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்களா? நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணும்போது இல்லை சார். இல்லை, வரத்துக்கு முன்னால் ஃபோனில் எனக்கு 1/2 மணி நேரம் முன்னால் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிங்களா? இல்லை. வந்து உட்காந்து கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பேச போகிறோன்னு கேட்டீங்க, நான் கேட்டேன், நீங்கள் ஏதோ 2 வார்த்தை சொன்னீங்க, ரைட்டுங்க பேசலான்ட்டோம், கேமரா ஆன் பண்ணிட்டேன். உண்மையா இல்லையா? கண்டிப்பாக சார், உண்மைதான். நான் பெரிய மக்கள் தலைவர் இல்லை, பட் யூடியூப்பில் சில 1000 பேர் சில பார்க்குறாங்க, சில சமயம் சில லட்சம் பேர் பார்க்குறாங்க, நிறைய 10 யூடியூப்பில் பேசுகிறேன். இந்த அளவுக்கு தான் என்னுடைய வட்டம். இந்த வட்டத்திலேயே இப்படி இருக்கணும்னா நீங்கள் தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும் என்ற விருப்பம் மக்களுக்கு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அந்த விருப்பம் இருக்குது, ஆனால் தான் அந்த டைட்டில் போட்டுக்கிறீங்க. அப்போது நீங்கள் வந்து எந்த நிலையிலும் எந்த கேள்வியையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த திறமை உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படின்னா நீங்கள் என்ன நடக்குதுங்கிறத 24 மணி நேரம் இப்போ நீங்கள் வந்து என்ன சப்ஜெக்ட் பேசினாலும் நான் பேசுகிறேன். நான் என்னமோ என்னுடைய பெருமைக்காக சொல்லலை. பேசணுன்னா அடிப்படை தகுதி என்ன, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது எனக்கு தெரிய வேண்டும். கண்டிப்பாக அப்படி தெரிஞ்சால் தான் நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியும், இல்லையா? விவாதிக்க முடியும். ஆமாம். இது ஒரு சாதாரண ஒரு சின்ன யூடியூப் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. யூடியூப்புங்கிறது ஒரு பெரிய அரசியல் அமைப்பில் பார்க்கும்போது ஒரு சின்ன டாட். அதில் ஒரு கெஸ்ட்டுக்கோ இல்லை வந்து பேச்சாளருக்கோ இருக்குன்னால், ஒரு தமிழ்நாட்டின் முதல்வராக ஒரு ஆளுமை வருகிறார் என்றால் அவருக்கு அரசியல் நிலைமைகள், சமுதாய நிலைமைகள், என்ன பிரச்சனைகள், மக்களுடைய குறைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் என்ன திட்டங்கள் ஏதாவது ஒரு பாசிட்டிவாக ஏதாவது பேசுங்க, அவங்க எதிரி இவங்க எதிரி, ரைட்டையா அவங்கள வீட்டுக்கு போக சொல்கிறோம், இவங்களையும் வீட்டுக்கு போக சொல்லிடுறோம், கட்சியை கலைச்சிருவீங்களா? நம்மளோட கேள்வி தான். அப்போ அவங்கள எதிர்க்கணுங்கிறது தான் உங்களோட இது. சரி, அவருங்க நீட் தேர்வு எதிர்க்கிறாங்க, நீங்களே எதிர்க்கிறீங்க. அவங்க ஹிந்தி கூடாதுன்னு சொல்கிறாங்க, நீங்களே ஹிந்தி கூடாதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் உங்கள் படம்லாம் ஹிந்தியில் டப்பிங் பண்ணி அது வேறு விஷயம். ஆமாம். ஸோ இப்படி வந்து அவங்க என்னெல்லாம் கொள்கை வச்சுருக்காங்களோ அதே கொள்கை தான் நீங்களும் சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எதுக்கு? அவங்களே பரவாயில்லையே, ஓகே, பழகின முகமே பரவாயில்லையே, அனுபவம் உள்ளவரே பரவாயில்லையே. அப்போ விஜய் செல்லும் பாதை வந்து தவறான பாதை. அந்த பாதையை அவர் இப்போ ஆரம்பத்திலேயே இப்போ கண்ட்ரோல் அது பாருங்கள். அது அந்த இது முடிஞ்ச உடனே, மாநாடு முடிஞ்ச உடனே அந்த இடத்துல 10,000 சேர் வந்து சின்னாபின்னமாயிருக்கு. அந்த ஸ்டீலில் உள்ள அந்த இதெல்லாம் பேரிகேடெல்லாம்
நசுங்கி போய் கண்ட்ரோல் வேணுங்க. ம் அந்த கண்ட்ரோல் இருந்தால் தான் தலைவர். சும்மா தலைவர்னு 10 பேரை கோஷம் போட்டதுனால தலைவர் இல்லை. ஓகே. ஒரு தலைவர்னா அவர் சொல்கிறத வந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் கேட்கணும். ம் இப்போ கம்பெனிலேயே இது வந்து எல்லாருக்கும் இப்போ 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 இன்றைக்கி வந்து காங்கிரஸில் ஒரு விஷயம்னா ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருங்கிறது தான் வந்து மக்கள் பார்க்குறாங்க. பிரியங்கா காந்தி ஓரளவுக்கு பார்க்குறாங்க. உண்மையை சொல்ல போனால் மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய கருத்தை யாராவது கேட்குறாங்களா? பேருக்கு தான் தலைவர் அவர். உண்மையான அதிகாரம் அங்கே இருக்குது, குடும்பத்தில் இருக்குது. ம் நம்ம ஒரு ஒப்பிடுதலுக்காக சொல்கிறோம். ஆக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ஆளுமை இருக்கணும். அப்போ தான் நீ அந்த சுத்தமாக வந்து வச்சுக்கணும். அந்த இடத்துல வந்து குப்பை போடக்கூடாது. அவன் லேம்ப் போஸ்ட் மேலே ஏறி உட்காந்துருக்கான் மீட்டிங்கில், மரத்து மேலே ஏறி உட்காந்துருக்கான். இது வரைக்கும் 4 பேர் செத்து போயிருக்கான் வந்துட்டு போனதில். அது விபத்தில் நடந்திருக்கு. அது என்னென்னா சுற்றி அப்போ டாஸ்மாக் விற்பனையெல்லாம் கொடிகட்டி பறந்துருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர் சமுதாயம் இப்படி தான் இருக்குது, ஆனாலும் தொண்டர்கள்லேயும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னா அது லாஜிக் இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லாத, மறுக்கலை. அதே சமயத்தில் இந்த மாநாடு நடத்தும்போது இத்தனை பேரை வச்சு நடத்துகிறீங்களே, 200 பவுன்சர். இப்போ நீங்கள் கேட்டீங்க பவுன்சர் இன்றைக்கி வந்து ஒரு கலாச்சாரம் வந்து விட்டது, அவசியம் வந்து விட்டதுன்னு. சுத்தமாக ஆரோக்கியமாக சுகாதாரமாக இருப்பதற்கு வந்து சூழ்நிலை இல்லையா? ஒரு மாநாடு முடிஞ்சதுன்னா அப்படி குப்பையாக ரணகலமாக இருக்கணுமா? அதுக்கு தான் நான் ஒரு உதாரணம் சொன்னேன். கொஞ்ச நாள் முன்னால் இதில் மதுரையில் முருகன் மாநாடு நடந்தது. முடிஞ்சிட்டு போகும்போது சேர்லாம் அடிக்கிட்டு போகலையா? அதே தமிழ்நாட்டு மக்கள் தானே. ஆமாம். அதே தமிழ்நாட்டு அதில் இளைஞர்களும் இருந்தாங்கல்ல, குடும்பங்கள் இருந்த பெண்கள், ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்கல்ல. அங்கே செய்ய முடியுது, இங்கே செய்யலையே. ஏன் செய்ய முடியல? அங்கே கண்ட்ரோல் இருக்குது. அங்கே அடிப்படையில் அந்த பயிற்சி கொடுக்கப்படுகிறது. உடனே என்ன சொல்வீங்க, நீங்கள் சங்கி, ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டரு. நான் அப்படி சொல்லலை. அதில் வந்தவன் பூரா ஆர்எஸ்எஸ்ஸா? அவ்வளோ பேரும் அந்த முருக மாநாட்டில் வந்த பேர் அவ்வளோ பேரும் பாஜகனா? இது பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து தனியாக ஆட்சி அமைச்சு பல வருஷம் ஆயிருக்கணும் இல்லையே. நமக்கு தெரியும் தமிழ்நாட்டில் பாஜகவுடைய வலிமை என்ன, தேர்தல் வலிமை என்ன தெரிஞ்ச விஷயம் தான், வாக்கு வங்கி என்ன தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் இது வந்து எங்கேருந்து வருது? அந்த பயிற்சியிலேருந்து வருது. ஓகே. சுய ஒழுக்கம், கட்டுப்பாடு. நீங்கள் இன்றைக்கே நீங்கள் பண்ணலைன்னால் நீங்கள் இன்னும் வந்து திமுக அளவுக்கு அந்த மாதிரி திமுக, அதிமுக பெரிய கட்சியாக வளர்ந்தால் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ தான் நீங்கள் பவுன்சர் கலாச்சாரம்னா அது ஏன் அந்த பவுன்சர் கலாச்சாரம் தான் அவசியம்னு பார்க்குறீங்க? அது ஏன் விஜய் மேலே யாரும் இடிச்சிடக்கூடாது, விஜயை தொற்றக்கூடாது, விஜய்க்கு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அதனால் பவுன்சர் கலாச்சாரம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் பொதுமக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? அந்த இடம் வீணாக போகலையா? 10,000 சேர் வந்து உடஞ்சி போச்சுன்னா அவன் போய் தாவேக்கால போய் கேட்க போகிறான், கேட்டு வாங்கிட்டு போக போகிறாங்க, இல்லைன்னா வழக்கு போட போகிறான். அதுவே வந்து திமுக மாதிரி ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா அந்த வழக்கு கூட போட முடியாது, புகார் கொடுத்தா கூட வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஓகே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சமயத்தில் வந்து அவர் வந்து அந்த சரத்குமார் மேட்டில் பவுன்சர் மேட்டில் தவறாக நடந்ததுன்னா அந்த மதுரையில் எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ ஒரு தளபதி, இது சொல்லி முடிச்சுடுவோம். அவர் ஏற்கனவே எம்எல்ஏவாக இருந்தவர், இப்போவும் இருக்கார், சிட்டிங் எம்எல்ஏ. ஓகே. விஜய் வந்து அது என்ன அங்கிள், ஸ்டாலின் அங்கிள்னு அதாவது ஒரு நக்கலாக வந்து அவர் அந்த சினிமா பஞ்ச் டயலாக் பேசியே பழக்கப்பட்டவர். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, அந்த டயலாக் பேசிட்டாரு. அது அங்கிள்னு கூப்பிட்டது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு பிடிக்கலன்னா, தமிழ்நாட்டில் உறவுகள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரை தந்தை என்று சொல்கிறோம். ஸ்டாலின் அவர்கள் தன்னை வந்து அவரே வந்து அப்பா என்று தமிழ்நாட்டுக்கு அப்பான்னு சொல்கிறாரு. அதிமுகவில் ஜெயலலிதா அவர்களே அம்மா என்று சொன்னார்கள். அறிஞர் அண்ணாதுரையே அண்ணா என்று சொன்னார்கள். ஸோ இப்படி அப்பா, அம்மா, தந்தை, அண்ணா இப்படி வந்து சொல்வது வந்து தமிழ்நாட்டில் பழக்கமாக போச்சு. அப்படி எடுத்துகிட்டு போங்களேன், அங்கிள்னு சொன்னார்னு. அவர் வயதுக்கு இவர் அங்கிள் தான். அவருக்கு 50 வயது இருக்குன்னா அவருக்கு 70 சுச்சம். ரைட்டு. அதுக்கு தளபதி அவர் மதுரை எம்எல்ஏ எழுதி ஒட்டியிருக்காரு, மதுரை பூரா போஸ்டரு. தாவேக்கா அணில் கூட்டத்தினரால், அதாவது விஜயை வந்து அணில்னு சொல்கிறார், அது ஏதோ ஒரு கிண்டலாக சொல்கிறது, கூட்டத்தினரால் ஒரு இதை போட்டார். அந்த ஈயை மட்டும் ஸ்டார் போட்டுட்டு
பிடுங்க முடியாதுங்கிற வார்த்தையை போஸ்டராக அடித்து ஓட்டியிருக்காங்க. கீழே வந்து தளபதி எம்எல்ஏ அப்புறம் இன்னொரு ஒரு அவங்க நிர்வாகிகள் பேர். இது என்ன விதமான பண்பாடு நாகரிகம்? பவுன்சர் கலாச்சாரம் வந்துவிட்டது என்று சொல்கிறீர்களே, இந்த நாகரிகம்தான் இந்த பவுன்சர் கலாச்சாரத்துடைய விளைவா? ஓகே, இதுதான் இந்த தலைமுறை வந்து அப்போ இந்த தலைமுறை இப்படி தான் இருக்கும், ரவுடிசம் தான் எங்களுடைய கொள்கை அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோமா தமிழர்கள்? ஏற்றுக்கணுமா? நமக்குன்னு ஒரு மரியாதை, ஒரு பண்பாடு, ஏன் அதுதான் கேட்குறேன். இல்லை, இது தமிழ்நாடே அப்படி தாங்க ஆகிப்போச்சுங்க. சீமான் கட்சியில் மாநாடு நடத்தும்போது கரெக்டாக அடுக்கி வச்சுட்டு போகிறாங்களே சேரு. சீமானை தூக்கி வைக்கணும்னு நான் சொல்லலை சார். அவர் நேற்று சொல்ல கூட சொல்லியிருக்காரு சார், February 7 நான் ஒரு மாநாடு திருச்சியில் இந்திய நிலத்துக்கே நான் சொல்லி காட்டுறேன், மாநாடுனா எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லி நடத்தி நியாயமான விஷயம். ஆமாம். இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதே தமிழ்நாடு, இதே தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மக்கள் தான். இன்னொரு கட்சியோட மாநாட்டில் கரெக்டாக நடந்துக்கிறான், கரெக்டாக எடுத்து வச்சுட்டு போகிறான். திமுக மாநாட்டில் இதோட மோசம், அவன் சேரை உடச்சிட்டு போகல, தலையில் தூக்கி எடுத்துகிட்டு போயிடறான். வாழைத்தார் இருந்ததுன்னா வாழைத்தார் அறுத்து வச்சுட்டு போயிடறான். அவன் என்ன பண்ணுவான் பாவம்? எல்லாம் வந்து அனுபவிக்கிறது பூரா வந்து குடும்பம் மன்னர் பரம்பரை அனுபவிக்குது, அதை சுற்றி ஒரு குரூப், ஒரு குறுநில மன்னர்கள் வந்து அனுபவிக்கிறாங்க. இவங்களுக்கு கடைசியில் இந்த வாழைத்தார் இந்த சேர் மட்டும்தான் கிடைக்குது. அதனால் அவன் வந்து அந்த தலையெழுத்து 200 ரூபா அவன் என்ன பண்ணுவான்? 200 ரூபாய்க்கு எப்படி கொடுத்தனம் பண்ணுவான் அவன்? ஓகே, ஆனால் வந்து அது நடக்குது. அப்போ நீங்கள் திமுக தவறு என்று சொல்லி சுட்டி காட்டி திமுகவுக்கு மாற்று என்று சொல்லி வரும் விஜய், திமுக செய்யும் தவறை விட அதிகமான தவறுகளை வந்து இப்போவே ஆரம்ப கட்டத்திலேயே செய்கிறார் என்பது தான் நம்மளுடைய விமர்சனம். அப்போ அந்த தளபதி பாருங்கள், ஏதாவது நாகரிகம் இருக்கா? ஓகே, இதை வந்து இப்படி நான் அது சொல்கிறதுக்கே வைக்கப்படுறேன். அதை வந்து எழுத்தில் போட்டு போஸ்டர் ஓட்டுறது அப்படின்னு சொன்னால் இதுதான் வந்து. அப்போது இதே சீமான் வந்து மாநாடு நடத்தி காமிச்சிருக்கார், முன்னாலேயும் பண்ணியிருக்காரு. இப்போ February 7 புதுசாக நடத்த போகிற மாநாடு, இதுக்கு முன்னால் பண்ணியிருக்காரு. ஒழுக்கமாக தான் இருந்திருக்காங்க. நம்ம கட்சி சார்பற்று பார்த்தீங்கன்னா ஒரு பக்தி மாநாடு, முருக மாநாடுன்னு சொன்னால் அங்கேயே வந்து மக்கள் வந்து ஒழுக்கமாக இருந்திருக்கிறார்கள். அப்போ ஒழுக்கமாக இருக்க மாட்டார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை வந்து குறை சொல்ல முடியாது. ஓகே, கண்ட்ரோல் யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் ஒழுக்கம் அமையிறதும் அமையாததும். ஓகே, ஏங்க ஒரே வந்து தலைமுறையில் படிக்கிற வந்து இந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூலுங்க, அங்கே டிசிப்ளின் நல்லா இருக்குன்றான், இன்னொரு ஸ்கூல் வந்து மோசமாக இருக்குன்றான். ரெண்டும் அதே வாத்தியாருங்கெல்லாம் ஒரே தலைமுறையில் தான் இருக்காங்க, பசங்களும் அடுத்த தலைமுறையில் இருக்காங்க. ஏன் ஒரு ஸ்கூலில் வந்து ஒழுக்கம் நல்லா இருக்குது, ஒரு ஸ்கூலில் ஒழுக்கம் நல்லா இல்லை? அப்போ பிரச்சனை வந்து பசங்கக்கிட்டேயா ஆசிரியர்கள்கிட்டேயா இல்லை அதை பயிற்சி கொடுக்குறவங்க கிட்டே? கண்டிப்பாக ஸ்கூல் தலைவர். நீங்கள் ஸ்கூலாக இருந்தால் ஹெட் மாஸ்டர், கட்சியாக இருந்தால் தலைவர். ஓகே, அவ்வளோதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஆக இதை சரி செய்ய வேணும். அதாவது விஜயை விமர்சனம் செய்து அப்படிங்கிறது நம்ம எண்ணம் இல்லை. அவர் ஆர்வ கோளாறில் அவர் வந்து அந்த சினிமா டைப்லேயே போய்கிட்டு இருக்காரு. இப்படி போனார்னா அவரால் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, அவர் அரசியலில் வந்து தொடர்ந்து இடம்பெற வேண்டுமானால் அந்த தன்னுடைய தொண்டர்களுக்கு அந்த சுய ஒழுக்கம், அந்த கட்டுப்பாடு இதெல்லாம் கொண்டு வரணும். அந்த ஸ்ட்ரக்சரை உருவாக்கணும். அவர் இப்போலேருந்தே உருவாக்கணும். ஏன்னா இப்போ விட்டுட்டாருன்னா பின்னால் பண்ண முடியாது. புரியுது சார். இதுதான் நம்முடைய கருத்து. ஓகே சார், நடப்பு கால அரசியல் குறித்து பார்த்துக்கு நன்றி. மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.